செக்ஸில் உணர்ச்சி வசப்பட்ட பிறகு சுய இன்பத் பண்ணல, செக்ஸ்லாம் ஈடுபடலைன்னா அடிவயர்லேயும் ஜன உறுப்பிலும் வலி வருதுன்றார். மருத்துவ ரீதியாக அது சகஜம். இப்போ உணர்ச்சி வசப்படுறப்ப உடம்புல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு தூண்டுதல் கிடைச்சா மூளையில் இருக்கிற செக்ஸ் சென்டருக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்தால் தான். ஆகையினால தூண்டுதல் இறங்கி வந்து அடிமுதுலில் இருக்கிற செக்ஸ் சென்டருக்கு தூண்டுதல் கிடைக்கும். இதுக்கும் தூண்டுதல் கிடைச்ச பிறகு தான் உடம்பில் இருக்கிற 5 லிட்டர் 5.5 லிட்டரில் இருக்கு இல்லையா, 5.5 லிட்டர்ஸ் ரத்தம், அதில் ஒரு பங்கு டைவெர்ட் ஆகி அடிவயருக்கு வரும். அடிவயரில் ஆணில் ஆணுறுப்பு இருக்கிறதுனால ரத்தம் அங்கே போன உடனே தான் விருப்பத்தனை வருது. பெண்ணுக்கு என்ன ஆகுது? லூப்ரிகேஷன் ஆகுது. இதை ஏற்கனவே சொல்லியிருப்பான் என்னுடைய வீடியோவில். அது சகஜம். இது பேர் தான் பெல்விக் வேசோ கண்டிஷன் சொல்லுவோம். அதிகமாக ரத்தம் அடிவயர்லையும் ஜன உறுப்புலையும் சேருது. அப்போ என்ன ஆகும்? ஒரு மெக்கானிக்கல் ப்ரெஷர். நீங்கள் கார் டயரில் ப்ரெஷர் அதிகம் போடுறது என்ன ஆகும்? வெடிச்சிடும். ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக தான் போடணும். அதே மாதிரி பலூனில் காற்று ஊதுனப்போ கூட கரெக்டாக ஊதணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஊதுனாலும் டேமேஜ் தான் ஆகுது. ஒரு பேண்ட்டு போடுறீங்க, பெல்ட்டு போட்டு கரெக்டாக உங்கள் சைஸுக்கு போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. கீழே போகக்கூடாதுன்னு ரொம்ப டைட்டாக இறுக்கி போட்டால் என்ன ஆகும்? வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நடக்குது. இந்த தற்காலிகமாக அடிவயர்லையும் ஜனவிருப்பிலையும் ரத்தம் அதிகம் சேர்ந்ததுனால ஒரு மெக்கானிக்கல் ப்ரெஷர் வருது. சாதாரணமாக என்ன ஆகும்னா செக்ஸில் ஈடுபடுவாங்க. அப்போ என்ன ஆகுது? ரத்தம் அங்கே திரும்பி உடம்புக்கு போயிடுது மற்ற இடத்துக்கு. அப்போ இந்த மெக்கானிக் ப்ரெஷர் கம்மியாகுது. இல்லை சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்க 5 பக்கத்து இல்லாமல் இருக்கலாம். அவங்க சுய இன்பம் பண்ணிடுவாங்க. சுய இன்பம் பண்ணுறப்ப கூட என்ன ஆகுது? விந்து வெளியே வந்த பிறகு அந்த ரத்தம் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து திருப்பி உடம்புக்குள்ளே போயிடுது. அப்போ மெக்கானிக்கல் ப்ரெஷர் கம்மியாகும். புரிஞ்சுதா? ஆனால் அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கொடுக்கல. அது உணர்ச்சி வசப்பட்டு உச்சக்கட்டத்துக்கு போன பிறகு ரிலீஸ் கிடைக்கலன்னா ரொம்ப நீண்ட நேரம் அந்த ரத்தம் அங்கே தங்கியிருக்கு அடிவயரில் ஜன உறுப்பில். அப்போ அது கொடுக்குற மெக்கானிக்கல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதனால் வலி வரும். இது சகஜம். இது கவலைப்பட தேவையில்லை. என்ன கேட்டோம்னா, ஒன்று நீலப்படம் பார்க்கக்கூடாது அடிக்கடி. 2வது அந்த மாதிரி உணர்ச்சிப்பட்டிங்கன்னா சுய இன்பம் பண்ணுங்க. அப்போ அதற்கு ரிலீஸ் கிடைக்கும். என்னடா சுய இன்பம் தப்புன்னு நினைக்கிறமே டாக்டர் மருத்துவ ரீதியாக நாங்கள் 1000 வாட்டி சொல்லியிருக்கோம், சுய இன்பத்தினால தப்பு கிடையாது, உடம்புக்கு எந்த ரீதி பிரச்சனையும் வராதுன்ட்டு. இப்போ வலின்னு சொல்கிறீங்க. இப்போ வலி போகிறது என்ன வழி? இதுதான் வழி. 30 வயசுன்னு சொல்கிறீங்களே, ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேங்க? இப்போ இயல்புக்கு எனக்கு வசதி இருக்கா இல்லையா அதை பற்றி கவலை கிடையாது. அந்தந்த வயசில் என்னென்ன பண்ணுமோ அதுதான் இயல்பு செய்யும். உங்களுக்கு 2 வழி. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, செக்ஸில் ஈடுபடுங்க, இந்த பிரச்சனை வராது. அப்படி இல்லை சார் எனக்கு டைம் ஆகும், இப்போத்துக்கு வேணாம், அப்போ சுய இன்பம் பண்ண ஆரம்பிங்க. இதுவுமே தப்பு நீங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்களா? அது உங்கள் சௌகரியம். அப்போ வலியோடு நீங்கள் இருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அது வலி கிராஜுவலாக கம்மியாகும். இந்த வலியோடு இருக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க, பழக்கப்பட்டுடுங்க. இருந்தாலும் இந்த கண்டிஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.